நேற்று வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அந்த ஐடியிலேருந்து இதுக்கு முன்னாலேயும் கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப நல்ல விதமாக பண்ணியிருப்பாங்க. பையனோட உடம்பு சரியாகணும், நான் ப்ரே பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி தான் அவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி நல்ல விதமாக கமெண்ட் பண்ணவங்க நேற்று இதுதான் என்னோடய புது நம்பர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப மோசமாக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் சில விஷயங்கள் இப்போ சொல்கிறேன். நேற்று நான் ஃபோன் நம்பர் கொடுத்த உடனே நேற்று ஒரு நாளில் எனக்கு 2 லட்ச ரூபாய் வந்ததுங்க. இவ்வளோ அமௌண்ட்டை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் ஒரு பெரிய ஹோட்டலில், அதாவது 5 ஸ்டார் கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் தேவையோ அவ்வளவையும் ஆர்டர் பண்ணி உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு 2 பேரையும் நேற்று சாப்பிட வச்சேங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேறு ஏதாவது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒரு வேளை நான் வாழ்கிறேனோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ வீடியோ பேசிகிட்ருக்கேன்ல, இப்போ நைட்டு 8 o'clock ஆகுதுங்க. என் பிள்ளைங்க என்ன சாப்பிட்றாங்கன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். முந்தானேற்று வீடியோவில் ஒரு குக்கர் நிறைய சாம்பார் வச்சுருந்தேன்னு வீடியோ லென்த்து பத்தலைன்னு அட்டாச் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஏப்ரல் 1 காலையில் இந்த சாம்பாரை வச்சேன். காலையில் மதியத்துக்கு சாதத்தோடு சேர்த்து பசங்க இந்த சாம்பாரில் சாப்பிட்டுட்டாங்க. நைட்டுக்கு தோசை ஊற்றி அந்த சாம்பாரையே வச்சு யூஸ் பண்ணியாச்சு. புதன்கிழமை நேற்று காலையில் பனானா மட்டும்தான் காலை சாப்பாடு. மதியத்துக்கு நான் கோதுமை ரொட்டி செய்வேன் பார்த்தீங்களா, அந்த கோதுமை ரொட்டி ஆளுக்கு 2 செஞ்சு கொடுத்தேன். அதில் சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க. நைட்டுக்கு கொஞ்சமாக சாதம் வடித்தேன். மிச்சம் இருக்கிற சாம்பாரில் பசங்க சாப்பிட்றாங்க. இது எனக்கான சாப்பாடு. வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் சாப்பிடணும். கோவில் வாசலில் பிச்சை எடுத்து சாப்பிட்டா கூட இதை விட நல்ல சாப்பாடே சாப்பிடலாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, நிறைய காசு நான் வாங்கி என் பிள்ளைங்களும் நானும் நல்லா சாப்பிட்றோன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. அப்படி இல்லைங்க. நான் இப்போ பிள்ளைங்க சாப்பிட்றது எல்லாத்தையுமே நான் 3 வேளைக்கு என்ன சாப்பாடோ அதை நான் வீடியோவாக போடுறேன். பார்க்குறவங்க யாருமே வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்னா நான் போடுறேன். நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் யூடியூப்பில் லட்சமாக சம்பாதிச்சு 3 வேளைக்கும் மூக்கு பிடிக்க நானும் என் பசங்களும் சாப்பிடலைன்றத சொல்ல வரேன். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற விஷயத்த உங்களால் நிச்சயமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. நான் பனானா மட்டும்தான் காலை சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு மதியம் வரைக்கும் அமைதியாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வார்த்தை எனக்கு உடனே சாப்பாடு வேணும், எனக்கு பசிக்குது, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சொல்லலை. வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. இருக்கிறப்ப சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்க. இப்போ அந்த நம்பர் போட்டதுனால எனக்கு நேற்று என்ன அமௌண்ட் வந்தது அப்படின்றத நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஒரே ஒரு பேமெண்ட்டு, யாருன்னு தெரியல, 500 rupees யாரோ எனக்கு நேற்று உதவியாக அனுப்பியிருந்தாங்க. அனுப்புனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு பெட்டல்ஸ் ஆர்டர் வந்திருந்ததுங்க. அதுக்கான பேமெண்ட்டை எனக்கு அனுப்புனாங்க 100 பெட்டல்ஸுக்கு. ஒன்று என்னோடய உழைப்புக்கு எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது. இன்னொன்று உதவி செஞ்சவங்க எனக்கு ஒரு 500 ரூபாய் நல்ல மனசோடு அந்த பணத்தை போட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஓசின்னு நினைப்பீங்க, இல்லைன்னா பிச்சை எடுத்தேன்னு நினைப்பீங்க. நான் எப்போவுமே யூடியூப் விஷயமாக பசங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் நேற்று நான் பெரிய பையன்கிட்ட அந்த கமெண்ட்டை காட்டினேன். இந்த யூடியூப் ரன் பண்ணுறப்போ நம்ம மனசை எந்தளவுக்குலாம் காயப்படுத்துறதுக்காக கமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? பேட் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? இதை படித்து பாரு அப்படின்னு சொன்னேன். அவன் படித்து பார்த்தான். என்ன மம்மி இப்படியெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொன்னான். கோவப்படவே முடியாது. இங்கே கோவப்படுற இடத்துலையே நான் இல்லையே. இந்த சூழ்நிலை என்னை யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பேசலாம், அந்த நிலமையில தான் நான் இருக்கேன். சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்கேங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஏன்னா அவங்க நல்லபடியாக தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நம்பரை நான் கொடுத்ததுனால எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு பயங்கரமாக அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். நேற்று வீடியோவில் நான் கேட்டிருந்தது, லைக் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், எனக்கு ஹைப் ஆப்ஷன் கொடுக்கறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் எனக்கு முடிஞ்சால் யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். சூப்பர் தேங்க்ஸுன்றது என்னன்றது தெரியாமல் சூப்பர் தேங்க்ஸுன்னு கமெண்ட் போட்டதை நான் நிஜமாகவே பார்த்து அவ்வளோ கவலைகள்லேயும் ஒரு அழகான ஒரு சிரிப்போடு அந்த கமெண்ட்டுக்கெலாம் ஹார்ட்டின் கொடுத்தேங்க.
நீங்கள் ஒரு வேளை சூப்பர் தேங்க்ஸ் என்னன்னு தெரியலைனாலும் சூப்பர் தேங்க்ஸ்ன்னு டைப் பண்ணால் ஒரு வேளை அவளுக்கு பேமெண்ட் எதுவும் கிடைக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை டைப் பண்ணீங்கல்ல, அந்த கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 சூப்பர் தேங்க்ஸ் எனக்கு பண்ணியிருப்பாங்க. இப்போ டோட்டலாக இந்த மெசேஜ் அனுப்பின உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு வந்திருக்கிற அமௌண்ட்டு. இதை வச்சு இந்த மாதம் நான் வாடகையோ கரண்ட்டு பில்லோ கேஸுக்கோ அரிசிக்கோ பருப்புக்கோ மளிகை ஜாமானுக்கோ பிள்ளைங்களோட மெடிக்கல் செலவுக்கோ பிள்ளையோட படிப்புக்கோ எதுக்கும் நான் செலவு பண்ண முடியாதுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன சின்ன உதவின்றது எனக்கு யாரோ ஒருத்தர் விருப்பப்பட்டு சில நேரங்களில் சப்போர்ட் பண்ணுறது தான். அது அவங்கக்கிட்ட நான் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் கேட்கல, அவங்களா ஒரு வேளை விருப்பப்பட்டு அதை அனுப்புறது தான். அதிகமான விரக்தியில் இருக்கேன். என்னோடய சாப்பாடை பார்த்தீங்களா, அப்படியே அந்த கடாயில் அப்படியே தான் இருக்குது. நான் இன்னும் சாப்பிடலை, அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு தோணலை. மொத்தமாக நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய முழிச்சு தான் இருக்கேன். அவ்வளோ ஸ்ட்ரெஸ். எவ்வளோ நாளைக்கு எல்லாமே கண்டினியூ ஆகிட்டுருக்கோன்னு எனக்கு எதுவுமே கேரண்டி கொடுக்க முடியாது. எப்போ வேணுனாலும் என்ன வேணுனாலும் மாறுன்ற நிலமையில தான் இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் யாராவது வேணும்னே திடீர்னு கமெண்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அது தெரியாதவங்க கிட்டேருந்து வந்தால் ஓகே. நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தவங்க தானே, நீங்களும் ஏன் புரிஞ்சிக்காமல் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியல. நான் யாராவது ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னு சொன்னாலும் அன்றைக்கி எனக்கு ரொம்ப பேட் கமெண்ட் வரும், ஏற்றுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் எப்படியோ வாழட்டும் அப்படின்னு நினச்சி தானே அந்த ஹெல்ப்பை அவங்க பண்ணுறாங்க. அதை நான் வெளிப்படையாக கூட சொல்கிறதில்ல, சொல்ல முடியல. நான் சொன்னால் ஊசியில் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு பிச்சை அது இதுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அது தாங்கிக்க முடியாமல் தான் சில விஷயங்களை நான் சொல்லாமல் இருந்தேன். இன்றைக்கி சூழ்நிலைக்கு எனக்கு யாரும் உதவி செய்கிற நிலமையில இல்லை. எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க லைஃப்பை வந்து பார்க்கணும். நான் யாரையும் எதிர்பார்க்க முடியாது. நான் தான் எப்படியாவது போராடி வாழணும். அதை மீறி யாராவது ஒரு சிலர் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் எனக்கு அனுப்பி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அதை அவங்கள நான் கட்டாயப்படுத்தி அந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்கிறதில்ல. அவங்க விருப்பப்பட்டு அதை செய்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் இந்த மாதிரி கமெண்ட்டை பார்க்க இதை கடந்து போகிறதுக்கான தைரியம் இருக்க மாட்டேங்குது. பையன் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கான். அதை பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன். நான் கோர்ட்டுக்கு போக போகிறேன். அதை பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யூடியூப்பில் எப்படியாவது எனக்கு சேலரி கிடைக்கணும், இந்த மாதத்தோட நான் $100 நான் கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக தான் நேற்று அந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் என்னை காயப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் நீ கவலைப்படாதமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி பசங்கக்கிட்ட கேட்டிருக்கேன், என் மனசுக்கு என்னவோ ரொம்ப பாரமாக இருக்குடா, இன்றைக்கி நைட்டு சீக்கிரமாக தூங்கணும், என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, நான் அப்படியே தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்காவது நான் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தொடர்ந்து தூக்கமே இல்லை. தலையெல்லாம் ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. டேப்லெட் போட்டும் தூக்கம் வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.